உயிரோடு இருக்கும் வரை நானே பாமகவின் தலைவராக தொடர்வேன் என அந்த கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயிரோடு இருக்கும் வரை நானே பாமக தலைவராக தொடர்வேன் என அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்திருக்கிறார். 100% பாமகவினர் என் பக்கம்தான் உள்ளனர் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ் வணக்கம். முன்னாடியே அவர் பிரஸ் மீட்ல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன் வரைக்குமே நான் தான் தலைவராக இருப்பேன் அப்படிங்கிறது, அதே மாதிரி அலையன்ஸ் எல்லாமே நான் தான் டிசைட் பண்ணுவேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் நானே தான் பாமக தலைவராக தொடர்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். டாக்டர் ராமதாஸ் பத்திரிகையாளர்கள் அனைவரையும் உள்ளே வரும்படி தைலாபுரம் தோட்டத்தில் அழைத்திருக்கின்றார். அவர்கள் கேமரா மைக்கு எல்லாம் எடுத்துக்கொண்டு வழக்கம் போல உள்ளே சென்ற போது, நீங்கள் மைக், கேமரா, செல்போன் ஆகியவற்றை வெளியே வைத்து விட்டு வாருங்கள், நான் உங்களிடம் கொஞ்சம் பர்சனலாக பேச வேண்டும், இது ஒளிபரப்பு செய்வதற்கான அல்லது நீங்கள் ரெக்கார்டிங் செய்வதற்கான நேரம் கிடையாது, நான் உங்களிடம் தனிப்பட்ட முறையில் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ரீதியில் அவர் அழைத்து இந்த விஷயங்களை சொல்லியிருக்கின்றார். அனைத்து சமுதாயத்திற்கும் நான் பாடுபட்டிருக்கின்றேன், குறிப்பிட்ட வன்னியர் சமுதாயத்திற்காக மட்டும் நான் பாடுபடுவன் கிடையாது என்றும் பத்திரிகையாளர்கள் முன்பு அவர் பேசியதாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். 100 ஆண்டுகள் நான் இருப்பேன் என்று சொல்லக்கூடிய அவர் என்னை மார்பிலும் முதுகிலும் குத்துகின்றார் என்றும் பாமக தலைவர் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்திருக்கின்றார். தொடர்ந்து இந்த கட்சியில் தலைவர் பதவியை விட்டுக் கொடுக்கும் எண்ணம் தனக்கு இல்லை என்றும், தொடர்ந்து நான் உருவாக்கிய கட்சியில் சில காலம் நான் தலைவராக இருப்பதில் அன்புமணிக்கு என்ன பிரச்சனை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். மேலும் நேற்றே பத்திரிகையாளர்களை சந்திக்கும் போது டாக்டர் ராமதாஸ் குறிப்பிட்டிருந்தார், இந்த கட்சியில் நான் தலைவராக இருப்பேன் என கேட்பதற்கு எனக்கு வேதனையாக இருக்கின்றது என்ற ரீதியிலே கடுமையான சில வார்த்தைகளையும் பயன்படுத்தி இருந்தார். ஏனென்றால் இது நான் உருவாக்கிய கட்சி, இந்த கட்சியில் நான் தலைவராக இருப்பதற்கு எனக்கு உரிமை கிடையாதா என்ற ரீதியிலும் அவர் கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த நிலையிலேதான் இந்த 2026 தேர்தல் முடியும் வரை இந்த கட்சிக்கு நானே தலைவராக இருக்க ஆசைப்படுகிறேன் என்று மீண்டும் ஒரு முறை பத்திரிகையாளர்களை சந்தித்து அவர் தெரிவித்திருக்கிறார்.